ஒன் டைம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன இனிமேல் பார்க்க முடியும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதோட வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட். இஞ்சி பூடு அரைக்கிறப்போ இஞ்சியை விட பூண்டோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ண மட்டன் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் உப்பு போட்டு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே மட்டன் நல்லா வதங்கணும். அப்படி வதங்கும் போது தான் நமக்கு மட்டனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி விட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 7லேருந்து 8, ரொம்ப இலம் ஆட்டுக்கறினா 7, 8 விசிலே போதும். இல்லை அப்படின்னா ஒரு கூட 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் தேங்காய் கூட, முந்திரி, பாதாம், அப்புறம் அந்த மட்டன் ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்குள்ளே மட்டன் வெந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு 2 ஸ்பூன் கீயை மேலே தூவி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்